அனைவருக்கும் வணக்கம். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய பிரச்சனை மீண்டும் விசுவரூபம் எடுக்க தொடங்கி இருக்கிறது. 1997-98களில் திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே இருக்கக்கூடிய மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமை பிரச்சனையை, அவர்களுக்கு எதிராக நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் ஆகியன குறித்து முதல் முறையாக நாம் சட்டமன்றத்திலே குரல் எழுப்பினோம். ஏறக்குறைய 3 ஆண்டு காலம் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மட்டுமின்றி தமிழகத்தினுடைய பிற மாவட்டங்கள் இருக்கக்கூடிய, குறிப்பாக கோவை மாவட்டம் வால்பாறை முடிஸ், திண்டுக்கல் மாவட்டம் ஹைவேவிஸ், நீலகிரி மாவட்டம் குன்னூர், கோத்தகிரி, கூடலூர், சேலம் மாவட்டம் ஏற்காடு உள்ளிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய 10,000க்கும் மேற்பட்ட தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வுரிமைக்காக மிக பெரும் போராட்டத்தை நடத்தினோம். 45 ரூபாய் மட்டுமே நாம் போராட்டம் துவங்குவதற்கு முன்பு வரையிலும் சம்பளம் இருந்தது. தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் எத்தனை லட்சம் பேர் இருக்கிறார்கள் என்பது கூட வெளி உலகத்திற்கு தெரியாது. தேயிலை தோட்டங்களில் கிடைக்கக்கூடிய தேயிலை வெளிநாட்டுக்கு ஏற்றுமதி பற்றி பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் அந்நிய செலவாணி ஈட்டுகிறது என்பதும் யாருக்கும் தெரியாது. முன்பு தெரிந்ததெல்லாம் திரைப்படங்களிலே நம்முடைய கதாநாயகர்களும் கதைகளும் ஓடியாடி விளையாடுவது மட்டும்தான் தேயிலை தோட்டங்கள் என்று நினைத்துக் கொண்டிருந்தார்களே தவிர, அந்த தேயிலை தோட்டங்களிலே பணிபுரியக்கூடிய லட்சக்கணக்கான தொழிலாளர்களுடைய வாழ்வை பற்றி யாருக்கும் வெளி உலகத்துக்கு தெரியாது. அதை முதலாக நாம் தான் வெளியே கொண்டு வந்தோம். மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் பொறுத்த மட்டிலும் அங்கு 5000க்கும் மேற்பட்டவர்கள் நிரந்தரமான தொழிலாளர்களாகவும், ஏறக்குறைய 2500க்கும் மேற்பட்டவர்கள் பகுதி நேர தொழிலாளர்களாகவும் பணிபுரிந்து வந்தார்கள். அந்த மாஞ்சோலை என்பது களக்காடு வனத்துறை பகுதியிலே ஒரு பகுதியாகும். இது ஆங்கிலேயருடைய காலத்தில் ஏறக்குறைய 4-5 தலைமுறைகளுக்கு முன்பாக ஆங்கிலேயருடைய காலத்தில் மாஞ்சோலை பகுதி, வனப்பகுதி சீரமைக்கப்பட்டு தமிழ்நாட்டினுடைய முதல் தேயிலை தோட்டங்கள் என்று அழைக்கப்படக்கூடிய அளவிற்கு அது 8834 ஏக்கர் பரப்பளவில் உருவாக்கப்பட்டது. அதற்கு பிறகு அது பல்வேறு காரணங்களுக்காக சிங்கப்பட்டி பகுதிக்கு அங்கு இருக்கக்கூடிய ஜமீனுக்கு சென்றது. அது மீண்டும் கைமாறி பிபிடிசி என்று அழைக்கப்படக்கூடிய பாம்பே பர்மா ட்ரேடிங் கார்பரேஷன் என்று அழைக்கப்படக்கூடிய ஜின்னாவினுடைய மகள்வழி பேரன் நுசில்வாடி அவருடைய கைக்கு போயிற்று. இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய அன்றாட பணிகள் மற்றும் அவர்களுக்கான எல்லா விதமான நலன்களையும் மேற்கொள்வதற்காக, அதை கண்காணிப்பதற்காக அவர்களுக்கு என்று 1951ஆம் ஆண்டிலேயே தேயிலை தொழிலாளர்கள் பாதுகாப்பு சட்டம் ஒன்று கொண்டு வரப்பட்டது நாடாளுமன்றத்தில். அது தமிழ்நாட்டுக்காக மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய, கர்நாடகத்தில் இருக்கக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு, அதே போல மேற்கு வங்கத்தில டார்ஜிலிங் பகுதி மற்றும் சிலிகுரி பகுதியில் பரவி கிடக்கூடிய தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் உட்பட அனைவருக்குமான அந்த சட்டம் அது அகில இந்திய அளவிலான சட்டம். பிபிடிசி நிர்வாகம் அந்த சட்டத்தை ஒரு நாளும் மதித்ததே கிடையாது. குறிப்பாக ஒவ்வொரு தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய குடியிருப்புக்கு முன்பாக அவைகள்லாம் ஒரு லைன் வீடுகளாக தான் இருக்கும். ஒரு லைன் வீடுகள் என்று சொன்னால் எப்படி அடுக்குமாடி வீடுகள் இருக்குதோ அதுபோல இது ஒவ்வொரு வீடா அருகாமையில ஒரே லைன்லாம் கட்டி இருப்பார்கள். ஒவ்வொரு குடியிருப்பிலும் 50 முதல் 60 குடியிருப்புகள் இருக்கும். அந்த குடியிருப்புகளுக்கு முன்பாக, ஒவ்வொரு தொழிலாளியுடைய வீட்டுக்கு முன்பாக 3 சென்ட் வீட்டு மனை நிலம் அது கொடுக்கப்படும் அந்த தொழிலாளிக்கு.
அதில் வந்து அவர்கள் தங்களுக்கு தேவையான காய்கறிகளை விளைவித்துக் கொள்ள வேண்டும். என்று சொன்னால் மலைப்பகுதிகளில காய்கறிகள் அன்றாடம் கிடைப்பது மிக சிரமம். போக்குவரத்து இல்லாத ஒரு காலகட்டம். 200 வருடங்களுக்கு இப்பொழுதே போக்குவரத்து மிகவும் சிரமம். அந்த காலகட்டத்திலே போக்குவரத்து என்பது அரிதினும் அரிது. அது சில வீடுகளுக்கு முன்பாக 3 சென்ட்டுக்கு பிறகு 6 சென்ட் இருக்கும். அந்த வீடு லைன் வீடுகள் எப்படி அமைந்திருக்கிறதோ அதை பொறுத்து சில இடங்கள்ல 10 சென்ட் 20 சென்ட் 30 சென்ட் கூட இருக்கும். சில பேர் வந்து ஆர்வத்தின் காரணமாக காய்கறிகளுக்கு பதிலாக வாழை போடுவார்கள். அதுவும் காய்கறிகளுடைய வகைப்பட்டது தானே, பல வகை தானே. இதுபோல சில தொழிலாளர்கள் தங்களுடைய வீட்டுக்கு அருகாமல் இருந்த பகுதிகளில் ஒரு 20 சென்டோ 30 சென்ட் பகுதியில வாழைகளை விளைவித்து அதை வந்து தங்களுடைய தேவைக்கு போக மீறி வந்து அவர்கள் மற்றவர்களுக்கு பகிர்ந்தார்கள் அல்லது விலைக்கு கொடுத்தார்கள். இது ஒரு தொழிலாளி, அது எல்லாருமே கிடையாது. ஒரே ஒரு தொழிலாளி மட்டும் அந்த தங்கள் வீட்டு தோட்டத்தில் விளைந்த அந்த வாழையை கொண்டு போய் அம்பாசமுத்திரம் கல்லிடக்குறிச்சியை விற்ற ஒரே காரணத்திற்காக இந்த நிர்வாகம், பிபிடிசி நிர்வாகம் அந்த தொழிலாளிகளுடைய வாழை தோட்டத்தையே அடியாளை வைத்து அழித்தது. இதே போல எண்ணற்ற கொடுமைகள். அங்க தாய்மார்கள் 45 நாட்களுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு சட்டப்படி அவர்களுக்கு காலை 11 மணிக்கு ஒரு முறையும் மாலை 3 மணிக்கு ஒரு முறையும் பால் கொடுப்பதற்கு அனுமதிக்க வேண்டும். அவர்கள் வீட்டுக்கு வர அனுமதிக்க வேண்டும். இதை கூட அனுமதிக்காமல் பல தாய்மார்களுடைய மார்பகங்கள் வீங்கி சீல் பிடித்து பல பேர் உயிரிழந்த சம்பவங்கள் உண்டு. இவைகளெல்லாம் 1998ஆம் ஆண்டு நான் வந்து முதல் முறையாக மாஞ்சோலை தேயிலை தோட்டத்துக்கு சென்ற போது அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தார். நாங்கள் போராட்டத்தை துவங்கியது சம்பள உயர்வுக்காக துவங்கவில்லை. அங்கு பணிபுரிந்த தொழிலாளர்கள் கொத்தடிமையும் கொத்தடிமையாக பல தலைமுறைகளாக அற்ப சொற்ப சம்பளத்துக்காக பணிபுரிந்து மிக பெரும் கொடுமைகளுக்கு ஆளாய் கொண்டார்கள். எனவே அவர்களுக்கு எதிராக நடைபெற்ற மனித உரிமை மீறல்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்பதுதான் போராட்டத்தினுடைய துவக்கமாகவே இருந்தது. அதை கூட புரியாத காரணத்தினால்தான் 8 மணி நேர வலியுறுத்தியும் அங்கு தொழிலாளர்களுக்கு வந்து 1951ஆம் ஆண்டு தேயிலை தோட்ட தொழிலாளர் சட்டத்தை முழுமையாக அமலாக்க வேண்டும் என்று வலியுறுத்தியும் நடத்திய போராட்டத்தில் 1999ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 23ஆம் தேதி அன்று இருந்த ஆட்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் 17 பேர் தாமரை ஆற்றிலே மூழ்கடிக்கப்பட்டார்கள், 1 வயது குழந்தை உட்பட. அதற்கு பிறகு தொடர்ந்து நாங்கள் நடைபயணமாக மாஞ்சோலியிலிருந்து நெல்லை, அதே போல வால்பாறையிலிருந்து கோயம்புத்தூர் வரை 104 கிலோமீட்டர் நடைபயணம். அதுக்கு பிறகு டெல்லி வரையிலும் போராட்டம் என்று எண்ணற்ற போராட்டங்களை நடத்திய பிறகு அவர்களுக்கு சம்பள உயர்வு வந்தது. இன்றைய காலகட்டத்தில் மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் 450 500 ரூபாய் வரையிலும் அவர்களுக்கு தினச்சம்பளம் கிடைக்கிறது. ஒரு காலத்தில் 98ஆம் ஆண்டு 150 ரூபாய் சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று கேட்டதற்கே கிண்டல் செய்தார்கள், கேலி செய்தார்கள். ஆனால் இன்று 450 ரூபாய் உயர்ந்திருக்கிறது. இது ஒட்டுமொத்த தொழிலாளர்களுக்கும் கிடைக்கக்கூடிய பலன். இப்பொழுது மாஞ்சோலை இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது வேறு. மாஞ்சோலை இருக்கக்கூடிய அந்த தேயிலை தோட்டங்கள் பிபிடிசி நிர்வாகத்தினுடைய சொந்த நிலங்கள் அல்ல. அவைகள் இந்திய அரசனுடைய, மத்திய தமிழ்நாட்டினுடைய வனத்துறைக்கு சொந்தமான நிலம். இந்த எப்பொழுது ஜமீன் ஒழிக்கப்பட்டதோ அப்பொழுது 1956ஆம் ஆண்டே அந்த நிலங்கள் வந்து தமிழ்நாடு அரசுக்கு வந்திருக்க வேண்டும். ஆனால் தமிழ்நாடு அரசனுடைய அதிகாரிகள் வந்து முறையாக வந்து அந்த விஷயங்களை நீதிமன்றத்திலே கையாளாத காரணத்தினாலே தொடர்ந்து பிபிடிசி நிர்வாகத்தில் மிக குறைவான வாழைக்கு 1 ஏக்கருக்கு வந்து வெறும் 10 ரூபாய் மட்டுமே செலுத்தி கொண்டு அவர்கள் ஏறக்குறைய 99 ஆண்டு காலம் கொள்ளையோ கொள்ளை என லாபம் சம்பாதித்திருக்கிறார்கள். இதையெல்லாம் தான் சுட்டி காட்டினேன். யாராவது நம்புவார்களா? மலைப்பகுதியிலே தேயிலைகள் ஆயிரக்கணக்கான கிலோ விளையக்கூடிய அந்த பகுதியில ஒரு வருடத்திற்கு 10 ரூபாய் மட்டும்தான் குத்தகை. இதை செலுத்திக் கொண்டுதான் பிபிடிசி நிர்வாகம் அந்த அளவுக்கு தொழிலாளர்களை சுரண்டி கொண்டிருந்தது. அந்த அதாவது 99 வருட குத்தகை என்பது பிபிடிசி நிர்வாகத்திற்கு 2028ஆம் ஆண்டு முடிவடைகிறது. அதாவது இன்னும் 4 வருடத்தில் அவர்கள் வந்து அந்த தேயிலை தோட்டங்களை விட்டு வெளியேற வேண்டும். இதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது.
2028 அதுக்கு முன்போ பிபிடிசி நிர்வாகம் மாஞ்சோலையை விட்டு வெளியேற வேண்டும் என்பதில் யாருக்கும் எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்கக்கூடாது. அதைத்தான் நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம். இப்படி இருக்கக்கூடிய பிரச்சனை என்பது வேறு. அதாவது தனக்கு 2 கண் போனாலும் பரவாயில்லை, எதிரிக்கு 1 கண் போக வேண்டும் என்று ஒரு உதாரணம் சொல்வார்களே, அது போல அந்த மாஞ்சோலை தேயிலை தோட்டங்களிலிருந்து பிபிடிசி நிர்வாகம் வெளியேறுகின்ற பொழுது அந்த தேயிலை தோட்டங்களை அப்படியே மூடிவிட்டு செல்ல வேண்டும் என்று ஒரு தீய எண்ணத்தோடு இப்பொழுது பிபிடிசி நிர்வாகம் செயல்படுகிறது. அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால், அங்கு பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களை எல்லாம் இப்பொழுது அச்சுறுத்தி, ஆசை வார்த்தை காட்டி, பயமுறுத்தி 10 வருடம் 20 வருடம் 30 வருடம் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு நாங்கள் 1 லட்சம் ரூபாய் கொடுத்து விடுகிறோம், 2 லட்சம் ரூபாய் கொடுத்து விடுகிறோம், நீங்கள் கணக்கை முடித்துக் கொண்டு போய்விடுங்கள், நாங்கள் 2 வருடத்துக்குள்ளாக 3 வருடத்துக்குள்ளாக நாங்கள் இதை காலி செய்து கொடுக்க வேண்டும், வனத்துறையத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று தவறாக மக்கள் மத்தியிலே அவர்கள் ஒரு வேறு கருத்தை பரப்புகிறார்கள். அவர்கள்தான் வெளியேற வேண்டுமே தவிர பிபிடிசி நிர்வாகத்துக்கான ஒப்பந்தான் முடிகிறதே தவிர அங்கு இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கான எந்த விதமான நிபந்தனையும் கிடையாது. அங்கு மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு மாஞ்சோலை தான் வாழ்விடம். தேயிலை தோட்டங்கள் தான் அவருடைய வாழ்வுரிமையை பாதுகாக்கக்கூடியது. எனவே 10 தொழிலாளர்களாக 20 தொழிலாளர்களாக தனித்தனியாக அழைத்து இந்த பிபிடிசி நிர்வாகம் கடந்த சில மாதங்களாகவே தொழிலாளர்களுக்கு ஒரு அச்சத்தை உருவாக்கி வரக்கூடியதாக நாங்கள் அறிகிறோம். இதை அந்த நிர்வாகம் உடனடியாக நிறுத்திக் கொள்ளணும். தமிழ்நாடு அரசு இந்த பிரச்சனை முற்றுவதற்கு முன்பாகவே இந்த ஒட்டுமொத்தமாக பிபிடிசி நிர்வாகத்தை, தேயிலை தோட்டங்களை தமிழ்நாடு அரசனுடைய தேயிலை தோட்ட கழகம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோள். என்று சொன்னால், இந்த தொழிலாளர்களை அங்கிருந்து மாஞ்சோலையிலிருந்து வெளியேற்றினால் அவர்களுக்கு வேறு தொழிலே தெரியாது. பல தலைமுறைகளாக அவர் தேயிலை பறிப்பதற்கு மட்டுமே பழக்கப்பட்டவர்கள். அவர்களால் உடனடியாக சென்று மண்வெட்டி எடுத்து பாடுபட முடியாது, சிட்டால் வேலை செய்ய முடியாது, ஒரு கடை வைத்து பிழைக்க முடியாது, ஓட்டல் நடத்த முடியாது. அவர்களுக்கு தெரிந்ததெல்லாம் மழையிலும் வெயிலும் பனியிலும் தேயிலை பறிப்பது ஒன்று மட்டும்தான், கவாத்து வைப்பது மட்டும்தான் தெரியும். ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களை உடனடியாக 1 லட்சம் 2 லட்சம் ரூபாய் கொடுத்து விட்டு அவர்களுக்கு சொந்த ஊர் எது, பிறந்த இடம் எதுவும் கூட தெரியாது. எந்தவித அவர்கள் தங்களுடைய மூதாதையர்களுடைய இருக்கக்கூடிய உறவுகளை எல்லாம் அவர்கள் அறிந்து போயிட்டு இப்படி ஒட்டுமொத்த எப்படி மலைவாழ் மக்களுடைய வாழ்விடங்கள் மறையகங்களாக இருக்கின்றனவோ அதுபோல்தான் அவர்களுடைய வாழ்விடமா இருக்குது. இன்னும் என்னன்னா, நான் 1956 60களில் இலங்கையிலிருந்து லட்சக்கணக்கான தேயிலை தோட்ட தொழிலாளர்களையும் அங்க மலையகத்தில இருந்து தமிழ்நாட்டுக்கு அனுப்பிய அந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கே நம்ம அவர்கள் வேறு தொழில் கொடுக்க முடியாது என்ற காரணத்திற்காக நாம் குன்னூர், கோத்தகிரி, கூடலூர் பகுதியில அவர்களுக்கு அரசு தேயிலை தோட்டங்களை தமிழ்நாடு கழகம் எடுத்துக்கொண்டு அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி தந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழல் அதுன்னு சொன்னா இப்ப தமிழ்நாட்டில், இந்தியாவில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை வேலை வாய்ப்புகள். கீழே தரைப்பகுதி இருக்கக்கூடியவர்கள் திருநெல்வேலியில, தென்காசியில, விருதுநகர்ல, ராமநாதபுரம் மாவட்டம், தென் மாவட்டம், திருச்சி பகுதியில இப்பொழுது குறிப்பாக பெண்களுக்கு அது நகர்ப்புறத்தில இருந்தாலும் கிராமப்புறத்தில் இருந்தாலும் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு தான் மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. இதைத்தான் அண்மையில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலின் போது, பரப்புரையின் போது நாம் கண்ட காட்சி. நாமெல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நகர்ப்புறத்தில் இருக்க தென்காசி இருக்கக்கூடிய கடனக்கூடிய பெண்கள் எல்லாம் ஏதோ பெரிய பணக்காரர்களாக இருப்பார்கள். அப்படியெல்லாம் இல்லை. அங்க இருக்கக்கூடிய 50 to 60% பெண்கள் ஒரு 200 ரூபாய் 150 ரூபாய் கூட சம்பாதிக்க முடியாமல் மிக பெரும் கஷ்டத்தில் இருக்கிறார்கள். இப்படி நகர்ப்புறத்திலே வாழக்கூடிய மக்களுடைய நிலைமையே இப்படியெல்லாம் இருக்கின்ற போது, ஏற்கனவே ஒரு தொழிலை உத்தரவாதமாக இருக்கக்கூடிய அவர்களை உடனடியாக 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் கொடுத்து நீங்க போய் பொழைச்சுக்கணும்னு சொன்னா அவங்கனால தரைப்பகுதிக்கு எப்படி வேலை செய்ய முடியும், என்ன வேலை செய்ய முடியும், எங்க போய் தங்குவார்கள்? அவர்களுக்கு ஒரு 3 சென்ட் வீட்டு மனை கூட கிடையாது. அதனால அந்த மக்களுடைய வாழ்விடம் மாஞ்சோலை, அவருடைய வாழ்வுரிமை தேயிலை தோட்டங்களிலே பணிபுரிவது. எனவே இரண்டையும் பறிப்பதற்கு பிபிடிசி நிர்வாகத்திற்கு எந்த விதமான அருகதையும் கிடையாது, உரிமையும் கிடையாது. எனவே அந்த வாழ்விடம், தேயிலை தோட்ட தொழிலாளர் வாழ்விடத்தை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் அவருடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பும் தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. அது எத்தனை தொழிலாளர்கள், 100 தொழிலாளர்கள் இருந்தாலும், 200 இருந்தாலும், 300 இருந்தாலும்
அவர்களுக்கு அதே இடத்தில்தான் அவர்களுக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கணும். அதை இன்னும் சொல்ல போனால் அந்த தேயிலை தோட்டங்களை கூட நான் ஏற்கனவே தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறேன். ஒவ்வொரு தொழிலாளிக்கும் 8,834 ஏக்கர் இருக்கு. தொன்று தொட்டு அங்க இருக்கக்கூடிய தொழிலாளிய குடும்பத்துக்கு 5 ஏக்கர் ஒரு 33 வருட குத்தகைக்கு கொடுத்து அவர்களை சிறு முதலாளிகளாக ஆக்கணும். இது போலதான் கோத்தகிரியில் இருக்குது, இது போல ஊட்டியில் இருக்குது. எண்ணற்ற சிறு விவசாயிகள் தேயிலை தோட்டங்களை போடுகிறார், காப்பி தோட்டங்கள் வைத்திருக்கிறார்கள். எனவே அந்த தேயிலை தோட்டங்களை அழித்து அதை வனப்பகுதி ஆக்குவதில் எந்த விதமான பிரயோஜனம் கிடையாது. ஏற்கனவே அது வனமா இருக்கிறது. அந்த தேயிலை தோட்டங்களுக்குள்ளே மரங்களை வளர்த்தாலே போதும், அதுதான் நடைமுறை. அது தொழிலாளர்கள் நிச்சயமாக செய்வார்கள். எனவே அவர்களை தொழிலாளர்களாக மட்டுமல்ல, அவர்களை சிறு முதலாளிகளாக ஆக்கக்கூடிய வகையில, சிறு விவசாயிகளாக ஆக்கக்கூடிய வகையில தான் தமிழ்நாடு அரசு செயல்படணும். எனவே பிபிடிசி நிர்வாகம் முற்றிலும் மனிதநேயமற்ற வகையில் சட்டத்துக்கு விரோதமாக தொழிலாளர்களை அச்சுறுத்தி மாஞ்சோலையிலிருந்து தொழிலாளர்களை வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையை நிறுத்துவதற்கு தமிழ்நாடு அரசு உடனே நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே இது குறித்து வனத்துறை அமைச்சரிடத்திலே நான் பேசியிருக்கிறேன். தேவைப்பட்டால் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் அதே போல இந்திய அரசினுடைய மிக முக்கியமான அமைச்சர்களையும் சந்திப்பதற்கு கூட நடவடிக்கை எடுப்பேன். எனவே பெரிய போராட்டம் மீண்டும் துவங்குவதற்கு முன்பாக இதில் ஒரு சுமூகமான சூழ்நிலையை உருவாக்கி தர வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது. தமிழ்நாடு அரசு இதில் முக்கியமாக கவனம் கொடுத்து மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளருடைய வாழ்வுரிமையை பாதுகாக்க வேண்டும். அவருடைய வாழ்விடத்தை எந்த காரணத்தை கொண்டும் மாற்றக்கூடாது. அவர்கள் மாஞ்சோலையிலேயே அவர்களுக்கு உண்டான வாழ்வுரிமையை மீட்டுத்தர வேண்டும், நிலைநாட்ட வேண்டும் என்பதே என்னுடைய வேண்டுகோள் ஆகும்.